என்னக்கா மூவி பார்த்துறீங்க? வாழை பார்த்துட்டு வரோம். எப்படி இருக்கு வாழை? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா ஆக்சுவலாக அழுதுட்டு வரோம். மூவிக்கு போன ஃபீல் இல்லை, ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த பசங்க ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த பையனும் ரெண்டு பசங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எதனால அழுத மறித்தல்லாம் அப்படி சொன்னீங்க? தெரியல, எங்களை மீறி ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால அழுகுறோம். அங்க அத நிறைய படத்துல பாத்துருக்கோம் இந்த மாதிரி சீன் எல்லாம். பட் நம்ம படத்துல நம்ம வீட்லயே நடக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல், எங்களை மீறி ஒரு அழுக. நாங்கெல்லாம் அழுததே இல்லை எந்த மூவிக்கு வந்து, எல்லாருமே அழுதோம். ஆமா, அழுதுட்டே வந்து நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நம்மளும் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் தானே, நிறைய இருக்கு. அதனால கூட இந்த அழுக வரலாம். இப்ப நம்ம நல்லா இருந்தா கூட அந்த பழசெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது இல்ல, அதனால அழுகுறோம். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். மியூசிக் நம்மள மியூசிக்க நோட் பண்ண விடல. மியூசிக் எப்படி இருக்கு அது எப்படி இருக்குல்ல இல்ல, அந்த நடிப்பு, அந்த எமோஷனல் எல்லாம், அதுதான். மியூசிக்கை நான் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் மேபி. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களோட ஆக்டிங் தான் மெயினா, பசங்களோட ஆக்டிங் தான். அவங்க தான் அழ வைக்கிறாங்க. நம்மளோட சின்ன பிள்ளையில நமக்கு நடக்கிறதெல்லாம் அந்த பசங்க நடிப்புல நமக்கு தெரியுது. அதை பார்த்துதான் நம்ம இந்த கொய்யா படத்துக்கு இயங்குனது அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வருது, நம்ம அழுகுறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்பவே நாங்க எதிர்பார்க்கல ஆக்சுவலா. சரி சும்மா வீட்டுல இருந்தும் போலான்னு சொல்லி வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாழை படம் பார்த்து எப்படி இருக்கு? வாழை எப்படி சொல்ல, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. எப்படி சொல்றது, என் கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அழுதுட்டு தான் வெளியே வந்தேன். பசங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்காக அப்படின்றது நல்லா காட்டியிருக்காரு. மாரி செல்வராஜ் வேற லெவல்ல படம் எடுத்திருக்காரு. அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன், செம்மையா இருக்கு. இந்த படம் வேற லெவல்ல இருக்கு. அது கனெக்ட் ஆனதுனால தான் கண்ணு தண்ணி வந்துச்சு. ஆமா, ஓரளவுக்கு பரவாயில்ல. லாஸ்ட் சாங் கொஞ்சம் சென்டிமெண்டா அழுகிற மாதிரி அதுதான் சென்டிமெண்டா இருக்கு. இதுல வேற லெவல்ல குழந்தை தொழிலாளர் குழந்தைங்களோட எப்படி சொல்றது, உழைச்சிதான் அந்த குடும்பம் பார்க்கணும். ஒரு சாப்பாடு அந்த விஷயத்துல வெறும் தண்ணி சாப்பாடு, அந்த தண்ணி சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த குழந்தை ஓடுது. என்ன செத்துருக்காங்க எல்லாரும், அது கூட தெரியாம அந்த குழந்தை சாப்பாடு, அது அம்மா சென்டிமெண்ட் வேற லெவல். அந்த குழந்தை லாஸ்ட்ல பசினால துடிக்குது. யாரு செத்தாங்க, யாரு என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை, என்ன 12 வயசு இருக்குமா அந்த பையனுக்கு, அந்த அளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காங்க. வாழைப்படம் ப்ரோ எப்படி இருக்கு? வாழைப்படம் எப்படி இருக்குன்னா, லாஸ்ட்ல ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் கண் கலங்க வச்சிட்ட மாதிரி செல்வராஜ். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. சும்மா எல்லாம் கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கணுன்றத கஷ்டத்தை காட்டி வளர்த்துருக்காங்க இந்த படத்துல. நல்லா இருக்கும் படம். 2 hours எப்படி போச்சுன்னு தெரியல, ஜாலியாகவும் போச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஃபைனலில் எல்லாரையும் ஆழ வச்சிட்டாரு, அவ்வளோதான். பசங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு தலைவா? நல்லா தான் இருக்கு. அவங்க என்ன பசங்க ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்கானுங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல இல்லை யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்க தான் ஹீரோ இல்லைன்னா முக்கியம் இல்லை. படம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே எல்லா சின்ன கேரக்டர் நடிச்சவங்களும் சரி, பெரிய நடிச்சவங்களும் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். படமும் நல்லா இருக்கு. படம் இந்த மாதிரி படம் தான் நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் கோட்னா 5 விஜய் மட்டும்தான் இருப்பார் சுற்றி. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் வில்லனே தெரியாது. நல்லா இருக்கும் படம் பார்க்கணும். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, இந்த மாதிரி படம் நல்லா இருக்கும். மியூசிக் எப்படி தெரியவா இருக்கு? சந்தோஷ் நாராயணன் மியூசிக் எப்பவுமே சந்தோஷ் நாராயணன் கிள்ளி தானேப்பா. அப்புறம் என்ன இருக்கு? இல்ல கிராமத்து மியூசிக் அவ்வளவுதான்ப்பா. தப்பாட்டம் தான். தப்பாட்டத்துக்கு எல்லாரும் ஆட முடியும். ஏஆர் ரஹ்மான் சாங் ஆட முடியுமா? அது மாதிரிதான். சரி தலைவா, ஓகே தலைவா, ஓகே. என்ன மூவி பார்த்து வரீங்க? வாழை பார்த்துட்டு வரோம். எப்படி இருக்கு வாழை? ஸோ படம் வந்து எல்லாமே லாஜிக்காக வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அதில் இருந்த ஹைப்பே என்னென்னா, நடுவில் ஒரு லவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எமோஷ்னலை அட்டாச் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப டெவலப் பண்ணாமல் படத்தை வந்து நார்மலாக எப்படி ரன் பண்ணுவாங்களோ, நார்மலாக எப்படி பீப்புளெலாம் இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ. சரி, இப்போ பசங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி சொல்லணுன்னா
திவ்யா துரைசாமி அவங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த ரோல். அண்ட் ஒரு அன்பு கேரக்டர் பண்ணார் இல்லையா, அவருக்கும் ஒரு ரோல் நல்லா இருந்துச்சு. இந்த பசங்களாம் எப்படி இருக்கு? பசங்க எல்லாருமே, சின்ன பசங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் மாதன் மியூசிக் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அந்த மியூசிக்கோட எஃபெக்ட் தான் நமக்கு லாஸ்ட்டாகவே கொடுத்தது எல்லாமே. ஸோ அந்த மியூசிக்கால தான் ஓரளவுக்கு படம் வந்து இதுவாச்சு. சரி. ஓகே, தேங்க்யூ.